இவன் 2 நாள் முன்னாடி இருந்தா, அப்ப நான் இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தேன். ப்ளீஸ் பேர மாத்துன்னு சொல்லிட்டு சண்டையில எப்போ முந்தா நேத்தா? ஆமா. இவ நீ ஃபோட்டோவ ஏன் வச்சு போய் தேவடியான்னு கெஞ்சுற? பேர் வச்சிருந்தா எனக்கு நான் ஃபோட்டோ வைக்கிறேன் இல்ல பாரு. எனக்கு புரியல. நீ என்ன மயிருக்கு போய் கெஞ்சுற நீ? நீ என்ன மயிருக்கு கெஞ்சுற நீ? ஆ? இவள நான் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணதுக்கு ஆ, இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி, ஆ, இப்ப அன்பிளாக் பண்ணேன்னா, நான் போய் ஃபோட்டோ வைப்பேன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணி, ஆ, ஃபோட்டோவ எஸ்எம்ல வச்சு, ஆ. பேர தேவடியான்னு வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி எனக்கு புரியல. நான் பேசாம நான் போறேன்ல. ம். போற என்ன எதுக்காக திரும்பி பிளாக்மெயில் பண்ணி நீ ஏன் வர வச்ச? இப்ப கடைசியில நான் எதுவும் பின்னாடி கண்ட தேவடியா பசங்க கிட்ட போய் சொல்றேன். நான் இன்னைக்கு தான் எனக்கு வீக் ஆஃப் நான் நிம்மதியா தூங்கியிருப்பேன். என்ன தூங்க விடாம திரும்பி என்ன பழைய மாரி இன்ஜெக்ஷன் அடிக்க வச்சு, என்ன புலம்ப வச்சு, கண்ட தேவடியா பசங்ககிட்ட போய் என்ன பத்தி பேசி, இப்ப அவங்க கூட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். நான் நீ ஆரம்பத்திலேயே அழுதனா சொன்னேன். நீ இப்ப நீ டைம் அழுதனா பாஸ் சத்தியமா நான் ஆசிரியர் பத்தி திட்டுவேனா? என்னை பத்தி உனக்கு தெரியும். நான் யோசிக்கலாம் மாட்டேன். இல்ல. நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நீ நான் தான் ஆல்ரெடி முக்கியம். கேண்டீன் அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயத்துல அவளாம். நான் அப்பயே போய் திட்டுவேன். நீ இப்ப அழுதனா கேண்டீன் சாவச்சிருவேன் உன்ன. சொல்றது கேளு. கேண்டீன் விஷயத்துல நான் சொன்னேன். கேண்டீன் ம், விஷயத்துல நான் ரொம்ப ம், அடிபட்டேன். ம். என்ன தயவு செஞ்சு ஹோப் குடுத்து இந்த மாரி பண்ணாத, அட்டாச் ஆவாத என் கூட நான் சொன்னேன். ஆ, இல்ல எனக்கு உன்ன பிடிக்கும். லாஸ்ட்டா போட்ட மெசேஜ் என்ன தெரியுமா போட்டிருந்தா? ஆ, என்ன கடைசியா உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு உன்ன அவ்ளோ பிடிக்கும். ம். எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அப்படின்லாம் மெசேஜ் போட்டு எப்படி போயிட்டு இப்படி சொல்ல முடியுது? ஏ தங்கமே. ஐயோ! நான் ஒண்ணு சொல்லவாடா? சிம்பிளா சொல்லவா? ஆரன் நான் எஸ்எம்ல கேண்டீன விட்டு ஆரன் ஆரன் எஸ்எம்ல உனக்கு ஒரு பேர் இருக்குடா. அந்த பேருக்காக மட்டும் தான் பழகுறாங்க. இப்ப ஆனான்னு எப்படி எனக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த மாதிரி உன் கூட இருக்கு. அந்த பேருக்காக மட்டும் தான் பழகுறாங்களே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அத கேண்டி என்ன மைண்ட்ல வச்சுக்கோடா. ஏமாத்துனப்போ கூட ஆ, கேண்டி என்னை விட்டு போனப்போ கூட நான் அழுவல. இந்த ஆ, செவிலியா முண்டைக்காக எத்தனை தடவை என்ன அழுவ வச்சிருக்கா தெரியுமா? நான் ஆப்புக்கு வராதப்ப 2, 3 தடவை என்ன பிளாக்மெயில் பண்ணி கைய அறுத்துக்கிறேன். நெஞ்சு வலி வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க என்ன. நீ சண்டை போட்டுட்டே இருக்க என்கூட சொல்லி நீ என்னை எல்லாம் அவ்ளோ டார்ச்சர் நம்புனியா? பண்ணி நீ எல்லாம் நம்புனியா? ந ஆ ஆமா. நடுவுல அமரன் இவ இவ வசந்த் கூட பேசிட்டு இருந்திருக்கான் அந்த டைம்ல வசந்த்ன்னு ஒருத்தன் கூட. சரி. அவன் நடுவுல அன்னைக்கே கால் பண்ணியிருக்கான். நான் சொன்னேன் பிளாக் பண்றேன். அவன லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணாலும் இல்ல ஃப்ரெண்ட் நல்ல பையன். நல்லா தான் பேசுவான். நல்ல பையன். ம், பிளாக் ம், பண்ணாம வச்சிருந்தா. அவன் என்ன பண்ணான் அன்னைக்கு மெசேஜ் பண்ணி, "பேச இருக்கியாடி தேவடியா?" அப்படின்னு மெசேஜ் போட்டோனே எனக்கு உடனே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சான். ம், அப்ப நான் திட்டினேன், "உன் அன்னைக்கு கூட பிளாக் பண்ண சொன்னேன். பண்ணியாடின்னு" சொன்னோனே, உடனே பார்த்தா அமரன் கிட்ட வசந்த் நம்பர குடுத்து, ம், அமரன் மெசேஜ் பண்றான். "உன் டீட்டெயில்லாம் எடுத்துட்டேன். உங்க அப்பா பேரு அப்துல் தானே? ஆ, உன் அட்ரஸ்லாம் எடுத்துட்டேன். ஆ, விடமாட்டேன் உன்ன. என் மாப்பிள்ளைய நீ ஏமாத்திட்டியா?" அப்படி இப்படின்னு சொல்றான். ஆ. மாப்பிள்ளனா அந்த அப்ப நான் தான் அ, வசந்த். ஆ, ஆ, அமரன் பிளாக்மெயில் பண்றான். இவ ஓன்னு ஆ, அழுவுறா எனக்கு கால் ஆ, பண்ணி. நான் இவளுக்கு ஒரு கால் பண்ணினே இருக்கேன். ஆ, அவன் பிளாக்மெயில் பண்றான்னு சொல்லிட்டு இவ உட்காந்து அழுதுன்னு இருக்கா. அவன்கிட்ட போய் கெஞ்சின்னு இருக்கா. ஆ, அப்ப நான் அவனுக்கு கால் பண்ணப்போ, அவனுங்க 2 பேரும் கான்ஃபரன்ஸ் கால்ல நைட் 2:30 மணிக்கு ஆ, நான் உட்காந்து கத்தின்னு இருக்கேன். ஆ. அவன்கிட்ட உட்காந்து இவளுக்காக. சண்டை போட்டுட்டு இருக்கான். கால்ல ஆ, கால்ல ஒரு 1 மணி நேரமா சண்டை ஆ, போட்டுட்டு இருக்கான் அவனுங்கிட்ட. ஆ. இவளுக்காக. அதுக்கப்புறம் ஆமா இவளுக்காக ஆ, உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். இவ பண்ண வேலைக்காக. ஆ, அதுக்கப்புறம் இவகிட்ட போயிட்டு இவள வேற திட்டிட்டேன். நீ இந்த மாரி வேலையே பண்ணின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு, திட்டனால இவகிட்ட போய் உங்க அம்மால கால் பண்ணி சாரி கேட்டு, இவ போய் பயந்து அவனுங்கிட்ட போயிட்டு பேசிட போறான்னு சொல்லிட்டு, "நீ பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நடக்குதோ பார்த்துறேன்." இவள அவ்வளோலாம் பண்ணி, இவ ஒரு ஒரு தப்பும் பண்றப்போ, இவ ஆ, கூட சப்போர்ட் பண்ணி, இவளுக்கு தான் ஃபேவரா நின்னேன் நானு. ஆ. நீ ரொம்ப நம்பிடுறடா. என்னடா பண்றது நான் உன்னை? பறிச்சு சொன்னேன்டாடி. அவன் கூட இருக்கனோ இல்லையோ, உன் சுத்தி இருக்க யாரையும் நம்பாதடான்னு சொன்னேன். எங்கடா கேட்குற? நீ எமோஷனலா கனெக்ட் ஆயிடுற. நான் ஒன்னையும் தப்பு சொல்ல முடியாது. ஒருத்த எல்லாம் வராளுங்க. எனக்கு என்ன காண்டுனா அவளுக்கு எல்லாமே தெரியும். கேண்டி விஷயம், தீப்ஸ் விஷயம், எவ்வளோ பேர் உன்னை ஏமாத்துனாங்க, ஈத்துனாங்க எல்லாமே தெரிஞ்சு அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு கடுப்பா இருது எனக்கு. அவன் என்கிட்டயே சொல்லியிருக்கா, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்டி, அவன்கிட்ட பேசாம கவலை இருக்க முடியும். அப்ப ஏன் அதெல்லாம் சொல்லியிருக்கணும் தான் இப்ப நான் யோசிக்கிறேன். ஏன் அதெல்லாம் சொன்னான்?